ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சர்வே பற்றி பார்க்க போகிறோம். இந்த சர்வேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஎஸ்ஏ எம்டர்க் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு போய்ட்டு நீங்கள் தனியாக சேட் பண்ணும்போது அக்கௌண்ட்டுடைய ரேட் எவ்வளோ, அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்மக்கிட்டே ப்ராக்ஸியும் வந்து அவைலபிள் இருக்குது. நல்லா குவாலிட்டியான ப்ராக்ஸி உங்களுக்கு கிடைக்கும். அக்கௌண்ட் வாங்கும்போது ப்ராக்ஸியும் கண்டிப்பாக தேவை. ஏன் அப்படின்னா நம்ம இந்தியா லொக்கேஷனில் எம்டர்க் அக்கௌண்ட் லாகின் பண்ணி யூஎஸ் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து கம்பல்சரி நமக்கு யூஎஸ் லொக்கேஷனில் ஒரு ஐபி அட்ரஸ் தேவை. ஸோ அதுக்காக தான் ப்ராக்ஸி வேணுனாலும் நம்மக்கிட்ட கேளுங்க, நம்ம கம்மியான ப்ரைஸ்லாம் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஸோ இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ரிக்வஸ்டர் பேர் வந்து நம்பர் மட்டும் போட்டிருக்குது. இந்த சர்வே எதை பற்றி அப்படின்னு பார்க்கும்போது பீப்புள்ஸ் டுவார்ட்ஸ் ரஷ்யா உக்ரைன் வார், ரஷ்யா உக்ரைனுடைய வார் பற்றி ஒரு சர்வே. இது வந்து ஒரு பேசிக் டெமோக்ராஃபிக் கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து மீடியா கன்சம்ஷன் பற்றி கேட்டிருப்பாங்க. அப்புறம் ரஷ்யா உக்ரைனை வாரை பற்றியும் கேட்டிருப்பாங்க. இதுக்கு வந்து டோட்டலாகவே 5 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்கோன்னு போட்டிருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து 7 நிமிஷம் தாண்டிடுச்சு. நான் அக்செப்ட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நான் வீடியோவை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த சர்வே லிங்க்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ சர்வே லிங்க்குள்ளே போயாச்சு. இப்போ லிங்க்கில் போனதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி இந்த கன்சர்ன் ஃபார்ம், இந்த சர்வே என்ன அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்காங்க. இதை அப்படியே ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரீட் பண்ணுங்க சொல்லிட்டு நீ பாட்டுக்கு கடை ஸ்கூல் பண்ணிட்டு கீழே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. மேக்ஸிமம் வந்து இது என்னங்கிறத பற்றி நமக்கு டீட்டெயிலாக அடுத்தடுத்து நம்ம பேஜ் போகும்போதே தெரிஞ்சுக்கலாம். படிக்கணும்னு வந்து அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அவசியம்னு சொல்ல முடியாது. வேணுங்கிறவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நான் ஐ ஹாவ் ரீட் அபோவ் கன்சர்ன் ஃபார்ம் அக்ரி அண்ட் பார்ட்டிசிபென்ட் ஸ்டடீஸ் சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எந்த வருஷம் நீங்கள் வந்து பிறந்தீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த வருஷத்தை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த வருஷத்தை கொடுத்துறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேலா ஃபீமேலாக கேட்குறாங்க. அது பேசிக் கொஸ்டின் தான். அப்புறம் வந்து என்ன லாங்குவேஜ் வந்து நீங்கள் பேசுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கிலீஷ் அப்புறம் தமிழ். ஸோ இந்த 2 லாங்குவேஜ் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதை வந்து கொடுத்துடலாம். ஸோ ஒரு நெக்ஸ்ட்டு வந்து ரூரல் ஏரியாவா இல்லை அர்பன் ஏரியாவான்னு கேட்குறாங்க. ஸோ நான் அர்பன் ஏரியாவில் தான் இருக்கேன். ஸோ அர்பன் ஏரியா கொடுத்துட்றேன். ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து கரெக்டாக பேச்சுலராக என்னங்கிறத கொடுத்துருங்க. ஓகே. ஸோ இது வந்து எம்பிபிஎஸ் இல்லை வந்து பேச்சுலர் யூனிவர்சிட்டி லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துடலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ரிலீஜன் கேட்குறாங்க. ஸோ கிறிஸ்டியன், இந்து, என்ன மதமோ அதை கொடுத்துருங்க. ஸோ விச் ஆர் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் பெஸ்ட் டிஸ்கிரைப் யுவர் எக்கானமிக் கண்டிஷன். இப்போ நம்ம எந்த பொருளாதார சூழ்நிலை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம என்ன சூழ்நிலையோ உண்மையாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எதை வேணால் கிளிக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹவு ஆஃபன் டு யூ பே அட்டென்ஷன் குளோபல் நியூஸ். உலக செய்தியை வந்து எந்தளவுக்கு நீங்கள் வந்து படிப்பீங்க, தெரிஞ்சுக்குவீங்க கேட்குறாங்க. எந்தளவுக்குன்னா எவ்ரிடே, இல்லை வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்க, இல்லை மாதத்துக்கு ஒருக்க, இல்லை மாதம் 2 டைம், இல்லை வருஷத்துக்கு ஒரு டைம், இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து எவ்ரிடே. ஏன்னா இந்த சர்வே வந்து எதை பற்றினா ரஷ்யன் உக்ரைன் வாரை பற்றி தான். ஸோ ஓகே. இது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. டிவி பார்த்து தெரிஞ்சுக்குவேன், நெட்டில் தெரிஞ்சுக்குவேன், சோஷியல் மீடியாவில் தெரிஞ்சுக்குவேன், அவ்வளோதான். ஹவு மச் அட்டென்ஷன் ஆர் யூ பேயிங் டு த சிச்சுவேஷன் இன் உக்ரைன். கிரேட் டீல் கொடுத்தலாம். ஓகே. ப்ளீஸ் டெல் மீ வெதர் யூ திங்க் ஃபாலோவிங் இஸ் வெரி குட், வெரி பேட், வெரி பேட் வே ஆஃப் கவர்னிங் திஸ் கண்ட்ரி. ஃபேர்லி பேட்னே கொடுத்துடலாம். ஏன்னா வந்து மீடியமாக கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகே, நீங்கள் கொடுத்தலாம். ஸோ லெஃப்ட் சைடு வந்து மற்ற கண்ட்ரிஸோட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபேவரபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து
ரேண்டமாக சில ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே வந்து என்ன படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் செக்யூரிட்டி கொஸ்டின். ப்ளீஸ் செலக்ட் ஆப்பிள் அண்ட் மேங்கோ ஃப்ரம் த லிஸ்ட் பிலோ. ஆப்பிள் அப்புறம் மேங்கோ ரெண்டை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னு போட்டிருக்கு. ஸோ வி வில் ஆஸ்க் யூ சம் கொஸ்டின்ஸ் அபவுட் ரஷ்யா-உக்ரைன் வார். இப்போ தான் வந்து ரஷ்யா-உக்ரைன் வாரை பற்றி கேட்க போகிறாங்க. Russia-Ukraine war is one of the most talked about issues in global politics today. There is disagreement over who is responsible for war. Considering this, okay, next. இங்கே வந்து considering this, in your view, which of the following parties are responsible to conflict in Ukraine? ஸோ இந்த இடத்துல வந்து ரெஸ்பான்சிபிள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதை ரேண்டமாக கிளிக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எது யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து மெயினாக பார்க்க வேண்டியது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நாட்டோங்கிறது உங்களுக்கு தெரியும், நாட்டோ அமைப்புன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் do you think military intervention Ukraine is justified, unjustified? Completely justified. Somewhat positive impact. Ukraine victory, conflict. So they like conflict, no side achieve victory, no side. ஓகே இப்போ வந்து சர்வே முடிஞ்சுது. அவங்க சொன்ன 5 நிமிஷம் தான் ஆயிருக்கு. ஸோ நீங்களும் வந்து இந்த சர்வே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். 60% ஈஸியாக தான் இருக்குது. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. லைக் மட்டும் பண்ணாமல் இந்த வீடியோவுக்கு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்போ தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெக்ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.